செய்யாறு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஓ ஜோதி. வணக்கம் அண்ணா. வணக்கம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்தால செய்யாறு தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக உங்களை அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 5 ஆண்டு காலத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில் இன்னைக்கு செய்யாறு தொகுதி முழுவதும் கிராமங்களும் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அதேபோல் சிப்காட் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. கல்வி நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டு பழைய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இன்றைக்கு புதிதாக அரசு பள்ளி எல்லாம் இன்றைக்கு தனியார் பள்ளிக்கு ஈடாக இன்றைக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரப்பட்டு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த மீட்டிங்ல முதலமைச்சர் அவர்கள் உங்களை வெல்லும் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த தருணத்தை எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு 234 தொகுதியும் வெல்லும்னு சொன்னதுனால எல்லாரும் வெல்லும் வேட்பாளர் தான் நாங்கள். அதுலேயும் நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சருடைய தலைமையில் இந்த 8 தொகுதியும் நாங்கள் நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் வழிகாட்டுதன்படி வெற்றி பெறுவோம். அந்த நம்பிக்கையில் தான் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த தடவை நீங்க எம்எல்ஏவா ஜெயிச்சு வந்தா மக்களுக்கு என்ன எல்லாம் புதுமையா பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் ஏற்கனவே சொன்ன கோரிக்கையான மகளிர் கல்லூரி கொண்டு வருவோம். அதே போல செய்யாறு ஆற்றில் தடுப்பணை இப்போ ஏற்கனவே ஒரு அணை கட்டியிருக்கிறோம். இன்னும் 6 அணைக்கு மேலும் 6 கிலோமீட்டருக்கு ஒரு அணை கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அது மேலும் தொடரும். நன்றி அண்ணா. இந்த பிஸியான ஷெட்யூல் கிடையே எங்களுக்கு என்ட்ரி கொடுத்தது ரொம்ப நன்றி அண்ணா. சரி. செய்யாறு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஓ ஜோதி. தற்போது நாம் இருப்பது அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி செய்யாறு. இங்கு கடந்த ஆண்டு நாக் ப்ரோக்ராம் நடைபெற்றது. நாக் ப்ரோக்ராம் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கல்லூரிகளுக்காக நடத்தப்படும் தரக்கட்டுப்பாட்டு சான்றிதழ் ஆகும். அப்பொழுது இந்த கல்லூரியில் இருந்த பக்கம் அமைந்திருந்த அனைத்து சாலைகளும் சிதிலமடைந்து காணப்பட்டது. அப்போது கல்லூரி நிர்வாகம் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஓ ஜோதி அவர்களை அணுகி இந்த சாலையை செப்பனிட்டு தருமாறு கேட்டுக்கொண்டார்கள். செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஓ ஜோதி அவர்களின் சீரிய முயற்சியால் இந்த சாலை 3 நாட்களில் முழுவதுமாக புனரமைக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு தார் சாலை மற்றும் சில இடங்களில் பிளாஸ்டிக் சாலை அமைக்கப்பட்டு புத்தம்புது சாலைகளாக வடிவமைக்கப்பட்டது. இது கல்லூரி மாணவர்களிடமும் மக்களிடமும் மிக பெருத்த வரவேற்பை பெற்றுள்ளது. செய்யாறு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஓ ஜோதி. செய்யாறு நகரிலே இதற்கு முன்பாக பஜார் வழியாக சென்று வரக்கூடிய ஒரு வழிப்பாதை மட்டுமே இருந்தது. வருகின்ற வாகனங்களும் செல்கின்ற வாகனங்களும் இந்த ஒரு வழிப்பாதை மட்டுமே பயன்படுத்தி வந்தன. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். இதனை போக்குகின்ற வகையிலே செய்யாறை சுற்றி புறவழி சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலை செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஓ ஜோதி அவர்களின் சீரிய முயற்சியால் திருவண்ணாமலை மாவட்ட அமைச்சரான பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஏவா வேறு அவர்களுடன் முறையிடப்பட்டு இந்த சாலை 4 வழி சாலையாக மாற்றப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசல் மிகவும் குறைந்து மக்கள் பயன்பாடு என்பது மிகவும் எளிமையாக இப்பொழுது மக்களின் போக்குவரத்து நடைபெற்று செய்யார் மக்கள் நிம்மதியாக சென்று வருகின்றனர். இப்படிப்பட்ட இந்த சம்பவம் செய்யார் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இதுதான் செய்யார் நகரிலே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள புறவழி சாலை. மிகவும் விசாலமாக அமைக்கப்பட்டுள்ள 4 வழி சாலை. இதன் மூலம் செய்யாறு நகரிலே போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறைந்து மக்கள் நிம்மதியாக சென்று வருகின்றார்கள். செய்யாறு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஓ ஜோதி. செய்யாறிலே செய்யாற்றின் குறுக்கே, அதாவது ஞானமுருகன் கோயிலுக்கு மிக அருகாமையில் ஒரு பாலம் பழையதாக கட்டப்பட்டிருந்தது. 1961ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அரசாங்கத்தில் கட்டப்பட்டது. இந்த பாலத்தின் வழியாகத்தான் இதுவரைக்கும் போக்குவரத்து இருந்தது. 2 பக்கமும் போக்குவரத்து இருந்தது. இது 50 ஆண்டுகளை கடந்த பாலம் என்பதாலும் இது போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்ததாலும் இதோடைய அந்த லோடை குறைக்கின்ற மாதிரி போக்குவரத்து நெரிசலை குறைக்கின்ற வகையில் இந்த பாலத்துக்கு அருகாமையிலேயே இன்னொரு பாலம் வேண்டும் என்பது செய்யாறு மக்களுடைய மிக நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. இந்த கோரிக்கையை தற்போதைய செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஓ ஜோதி அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார். கடந்த ஒரே வருட காலத்திலே இந்த பாலத்திற்கான அனைத்து வேலைகளையும் ஏற்பாடு செய்து முடித்து கொடுத்து இந்த பாலத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார். அதாவது ஞானமுருகன் போன்ற கோவிலில் இருந்து செய்யாறுக்கு சொல்லும் பேருந்துகள் அந்த பாலத்தை பயன்படுத்துகின்றன. இப்போது போக்குவரத்து நெரிசலும் இல்லை. 2 பாலங்களும் நல்ல சமமான வலுவுடன் இருப்பதால் செய்யார் மக்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய வேலையை செய்து கொடுத்த செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர்
திரு ஓ ஜோதி அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் செய்யாறு ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள இரண்டாவது புதிய பாலம். இந்த பாலத்தில் ஞானமுருகன் கோவிலில் இருந்து செய்யாறு நோக்கி செல்லும் வாகனங்கள் செல்லுகின்றன இடதுபுறமாக. ஏற்கனவே உள்ள பாலத்திற்கு மேற்பக்கம், அதாவது மேற்கு பக்கம் இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. செய்யாறு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஓ ஜோதி. இப்போது நாம் இருக்கிறது செய்யாறிலே மிக முக்கியமான இடமான திருவத்தூரில் அமைந்துள்ள வேதபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோவிலாகும். இந்த கோவில் திரு ஞான சம்பந்தர் அவர்களால் பாடல் பெற்று இங்குள்ள ஆண் பனைமரம் பெண் பனைமரமாக மாறியது என்பது ஸ்தல வரலாறு. இதன் மூலம் இந்த யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களெல்லாம் இந்த பனைமரத்தில் தொட்டில் கட்டுவதன் மூலம் இங்கு அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது என்பது ஐதீகம். இப்படிப்பட்ட இந்த திருக்கோவிலில் 2022ஆம் ஆண்டு செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஓ ஜோதி அவர்களின் சீரிய முயற்சியால் தமிழக அரசின் அறநிலைத்துறை மூலம் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக 2004ஆம் ஆண்டு தான் இங்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. செய்யாறு ஒன்றிய தலைவராக இருந்து மக்கள் பணியாற்ற தொடங்கி எம்எல்ஏவா ஆனவர். செய்யாறு சிப்காட் விரிவாக்கம், மாவட்ட தொடக்கத்தினுடைய கல்வி அலுவலகம், பேருந்து நிலையம் சீரமைப்பு ஆகியவற்றை தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்குகளை அளிக்கணும்.